ஹை புரோட்டீன் இட்லி செய்ய போகிறோம். நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் சுண்டல் எடுத்திருக்கேன். வெள்ளை சுண்டல் எடுக்கக்கூடாது, இது நாட்டு சுண்டல். இந்த சுண்டலில் ஒரு டீ கிளாஸ், நம்ம டீ குடிப்போம் இல்லையா, அந்த கிளாஸில் ஒரு கிளாஸு சுண்டல் எடுத்திருக்கேன். இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிறோம். அதே சுண்டல் எடுத்த கிளாஸில் 1/4 கிளாஸு அரிசி, இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் 1/4 கிளாஸு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ நான் 7 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். நான் ஊற வச்சுருந்த கொஞ்சம் தண்ணி இருக்குப்பா, அந்த தண்ணியை ஊற்றியே நான் அடித்து கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இப்படி அடிச்சுக்கிறணும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான்ப்பா அடிச்சிருக்கேன், எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும் ஃபுல்லாக. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். நான் தேவையான அளவு பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன்ப்பா. இதை நல்லா கலந்துக்குவோம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை 4 மணி நேரத்துக்கு மாவை பொங்க விடுவோம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா பொங்கி இருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம இதை நம்ம இட்லி தட்டில் துணி போட்டு நம்ம இதை ஊற்றிக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன்ப்பா. நம்ம இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி சூடாக இருக்குது, நல்லா தண்ணி கொதிக்கிற நிலையில் இருக்குது. நம்ம இட்லி தட்டை உள்ளே இறக்கிடுவோம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். அவ்வளோதான்ப்பா. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி வெந்திருக்கும். நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா இட்லி வெந்துருச்சு. நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வெந்துருச்சுப்பா இட்லி. இப்போ லைட்டாக நம்ம இதில் நம்ம நார்மலாக இட்லிக்கு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்குவோம். இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம இந்த துணியிலேருந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். பிளேட்டில் மாற்றிக்கிறோம். நல்லா சாஃப்டாக வந்துருக்குப்பா. நம்ம நார்மலாக அரிசி மாவு தோசை இட்லி நம்ம எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ சுண்டலில் நம்ம இட்லி செஞ்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக இருக்குது, பஞ்சு போல் வந்திருக்குப்பா. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு இது தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டேஸ்டான சட்னி செஞ்சு காமிக்கிறேன். சிம்பிளான தக்காளி சட்னி செய்ய போகிறோம். இப்போ 4 தக்காளியை இப்படி கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டுக்குருவோம். 4 சிறிய பல் பூண்டும் போட்டுக்குருவோம். இதை இப்போ மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போ நல்லா அடித்தாச்சு. இப்போப்பா சட்டி நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே தக்காளி அடிச்சிருந்தோம் இல்லையா, அதை தூக்கி நம்ம சட்டியில் ஊற்றிடணும். காரத்துக்கேற்ற மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.